வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு சுவையான கருவேப்பிலை பொடி தான் பார்க்க போகிறோம். இதை சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதை சாதத்தில் என்னென்ன மாதிரி வெரைட்டியில் செய்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இல்லாமல் செய்யலான்றதை பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். மேலும் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன்லேருந்து இது போல் வீடியோ பார்த்து செய்ய முடியாத வயதானவர்களுக்கு இது போல் சில வகையான இட்லி பொடி, ஹெல்த் மிக்ஸ் பவுடர், சூப் மிக்ஸ் அதுபோல் செய்து கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க இதில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து நல்லா காம்போடவே அலசிட்டு அதையெல்லாம் உருவி எடுத்து காட்டன் துணியில் போட்டு உணர்த்திடுங்க. இரவு உணர்த்தினீங்கன்னா காலையில் எடுத்துக்கலாம் நம்ம அதை பயன்படுத்த. அந்தளவுக்கு அதில் தண்ணி இல்லாமல் உணர்த்தி எடுத்துடுங்க, அவ்வளோதான். இப்போ நல்லெண்ணெய் நம்ம பேக்கெட்லேருந்து கட் பண்ணி எந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறோமோ, ஸ்டீல் பாத்திரமோ இல்லை கண்ணாடி பாத்திரமோ, அதில் ஒரு 2 துண்டு கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் சின்ன துண்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் வச்சுருந்தா கூட அந்த நல்லெண்ணெய் வாசம் மாறாமல் இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ், ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது முழுக்க நல்லெண்ணெய் சேர்த்து எல்லாமே வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெய் சேர்த்து தான் வறுக்க போகிறோம். 2 குழிக்கரண்டி, அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத, கருவேப்பிலையோட நிறமும் மாறக்கூடாது, அந்த மாதிரி உலர்த்தி எடுத்த கருவேப்பிலையை இந்த வானிலையில் சேர்த்துருங்க. நீங்கள் ஒரு கைப்பிடியில் எடுத்திங்கன்னா ஒரு 3 பிடி கருவேப்பிலை இருக்கும். இல்லைன்னா மெஷரிங் கப்பில் அளந்திங்கன்னா ஒரு 5 கப்பு கருவேப்பிலை இது இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கறதுனால சுவை ஒன்றும் மாறாது. அதனால் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கருவேப்பிலைக்கு தேவைப்படுற பொருள் எல்லாம் நான் சொல்லிடுறேன். 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து வானலியில், வெறும் வானலியில் தான் வறுக்கிறேன் நான். இதை வறுத்து அந்த தோல் பிரியும் பாருங்கள், அந்த பக்குவம் வரைக்கும் வறுத்துருங்க. ரொம்பவே மொறுமொறுப்பாக வறுத்துற வேண்டாம். இப்போவே இதை எடுத்து கொஞ்சம் ஆற வைங்க, நம்ம தோல் எடுக்கிற வரைக்கும் அது இருக்கட்டும். இப்போ அதே வானிலையில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. 1/2 கப் அளவுக்கு உளுந்து, நான் முழு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் உடச்ச கருப்பு உளுந்து எடுக்கலாம், இல்லை வெள்ளை உளுந்து எடுக்கலாம். ஆனால் பெஸ்ட்டுன்றது தோலோடு எடுக்கக்கூடிய கருப்பு உளுந்து தான். அதனால் முடிந்தவரை கருப்பு உளுந்து சேர்த்து இட்லி பொடி எப்போவுமே செய்யுங்க, தோலோடு சேர்த்து செய்யுங்க. இதையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் போல் அந்த எண்ணெயில் வறுத்துடுங்க. அதன் பிறகு 3/4 கப்பு கடலை பருப்பு, உளுந்து 1/2 கப்புன்னா அதை விட ஒரு 1/4 பங்கு கூடுதலாக கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கடலை பருப்பும் கருப்பு உளுந்தும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நிறம் கொஞ்சம் மாறி வரணும். அந்த பக்குவத்தில் நாம் இப்போ வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கிற அந்த 1/2 கப்பு வேர்க்கடலையை சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ நல்லா அந்த வேர்க்கடலை கொஞ்சம் மொறுமொறுப்பு ஆகிற வரைக்கும் வறுத்துருங்க. நிறம் அதிகம் மாறிடக்கூடாது. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதாவது பெரிய ஸ்பூன் இருக்குது இல்லைங்களா, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்குறேன். இல்லைன்னா நீங்கள் 1/4 கப்பு எள்ளு கூட தாராளமாக சேர்க்கலாம். அந்த எள்ளு பொரிஞ்சு வர வரைக்கும் இது எல்லாத்து கூட சேர்த்து அப்படியே வறுத்துருங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு ஈரமில்லாத தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ அதே வானிலையில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நான் கட்டி பெருங்காயம் தான் எப்போவுமே சேர்க்கிறது. அதனால் ஒரு 3 துண்டு கட்டி பெருங்காயம் அதில் சேர்த்துருக்குறேன். கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க பெருங்காய பொடி கடைசியாக நம்ம பொடி அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். இந்த பெருங்காயத்தை பொரித்து எடுத்துடலாம். இதே எண்ணெயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, மல்லி விதை சேர்த்துருக்குறேன். அதை ஒரு 10 செகண்ட் போல் அந்த எண்ணெயில் அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இது கூட இப்போது மிளகாய் சேர்க்க போகிறோம். நான் காஷ்மீரி மிளகாய், சாதாரணமான காஞ்ச மிளகாய் ரெண்டுமே சேர்த்து பயன்படுத்தி இருக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் வேணான்றவங்க இல்லைன்றவங்க வெறும் காஞ்ச மிளகாய் மட்டுமே பயன்படுத்தலாம். நான் அதிகம் காரம் வேண்டான்றதுக்காக காஷ்மீரி மிளகாயில் ஒரு 6 எடுத்துருக்கிறேன். வர மிளகாயில் ஒரு 6-7 எடுத்து சேர்த்துருக்கிறேன். அந்த மிளகாயெல்லாம் நல்லா அப்படியே கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மை வர வரைக்கும் மிதமான சூட்டில் வச்சு வறுக்கணும். வறுக்கிறது எப்போவுமே நம்ம சேனலில் எல்லா டைமும் நம்ம சொல்கிறது தான், வறுக்கிறது எல்லாமே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக தான் வறுக்கணும். இப்போ இந்த மிளகாய் கொஞ்சம் நல்லா வறுந்த உடனே 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சம் கூடுதலாக சேருங்க. மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்து அந்த சீரகம் பொரியிற வரைக்கும் அதை அப்படியே வறுத்து எடுத்து, நம்ம ஏற்கனவே பருப்பெல்லாம் எடுத்து வறுத்து கொட்டி வச்சுக்கோம் பாருங்கள், கருவேப்பிலை பருப்பெல்லாம் அதே தட்டில் இதையுமே ஒரு ஓரத்தில் சேர்த்து வச்சிடலாம். இப்போ மறுபடியும் வானிலையை வச்சிடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கிறேன். தோல் எடுத்துட்டும் சேர்க்கலாம், நீங்கள் தோல் எடுக்காமலும் சேர்க்கலாம், நம்ம விருப்பம்தான். நான் ஓரளவுக்கு தோலை எடுத்துட்டு தான் நான் இதில் இடித்து வச்சுருக்கிறேன். பூண்டு வறுக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துறாதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு அந்த பொன்னிறமாக வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தா போதும். ரொம்ப மொறுமொறுப்பாக வறுக்க தேவையில்லை. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. புளி
ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி தாங்க நம்ம இவ்வளோ பொடிக்கு சேர்க்க போகிறோம். அதிகமாக புளி சேர்க்க வேண்டாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அது கொட்டை நார் இல்லாமல் பிச்சிட்டு அதில் சேர்த்துருங்க. ஒரு 10 செகண்ட் தான் நம்ம அதில் வறுக்கணும். அதிக நேரம் வறுக்கக்கூடாது. அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கடாயோடைய சூடு இதுலேயே கல்லுப்பு, தேவையான கல்லுப்பை சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வைங்க. உப்பை வறுத்துட்டோன்னு சொல்லிவிட்டு அப்படியே சேர்த்து நம்ம கொட்டிட வேணாம். சில நேரம் அது வந்து கூடுதலாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த கல்லுப்பையே இந்த மாதிரி வறுக்கிறோன்னா ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். பொடி வகைகள்லாம் ரொம்ப நாள் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையும் ஆற விட்டுருங்க. பூண்டு கல்லுப்பு தனியாக வச்சுருக்கிறேன், நான் புளியுமே தனியாக வச்சுருக்கிறேன். மிளகாயில் இது மாதிரி உடைச்சா உடையணுங்க. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லா அரையும். இல்லைன்னா அப்படியே திப்பி திப்பியாக சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி வரும். இப்போ நல்லா ஆறிடுச்சு எல்லாமே. 2 பேட்சாக நான் அரைச்சிக்கிறேன் பெரிய ஜாரில். நீங்கள் சின்ன ஜார்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி கடைசியாக நம்ம கலந்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தான் புளி சேர்க்க போகிறேன். அதாவது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு தான் நான் புளி சேர்க்கிறேன். எல்லா புளியும் நான் சேர்க்கலை. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ இந்த ஜாரில் சேர்க்குற பொருளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து சின்னதாக கொரகொரப்பு இருக்கணும். அவ்வளோதான். ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு கரும் பச்சை மாதிரி அந்த பச்சை நிறம் கூட நமக்கு மெயின்டைன் ஆகுது. இப்போ மற்ற பொடியெல்லாம் சேர்த்து சும்மா ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அது கூட இப்போ வறுத்து வச்ச பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கடைசியாக தான் நம்ம பூண்டு சேர்த்து அரைக்கணும். அரைச்சி இப்போ எல்லா பொடியுமே ஒன்றா நல்லா கலந்துருங்க. ஏன்னா இதில் ஒன்றுத்தில் உப்பு காரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நிறையா செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் கொஞ்சம் எடுத்து மிக்சியில் ஒரு சுற்றி கூட எடுத்துடலாம். ஈரப்பதம் இல்லாத டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வெளியே வச்சுருந்தா 1 மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சு பயன்படுத்தலாம். ஏன்னா எண்ணெய் சேர்த்து வறுத்துருக்குறோம். ரெஃப்ரிஜிரேட் பண்ணிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சு பயன்படுத்தலாம். இதை எப்படி சாதம் கிளறது? வெறும் சுடு சாதத்தில் பொடியை சேர்த்து நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து கிளறலாங்க. ஆனால் அதே அளவு எண்ணெயை வச்சு ஒரு குடும்பத்துக்கே எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணலான்ற ஐடியா தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது இன்னுமே சுவையாக இருக்கும், ஈரப்பதத்தோடு இருக்கும். வானொலி சூடு பண்ணி ஒரு 2 குழிக்கரண்டி, அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. கடுகு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், வேர்க்கடலை ஒரு 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வறுத்துருங்க. இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் எலுமிச்சை சாறை ஊற்றி ஒரு 4 பேர் உள்ள குடும்பத்திற்கு எலுமிச்சை சாதம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கருவேப்பிலை பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி, நான் கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துருக்கேன். இல்லை எலுமிச்சம் ஃப்ளேவர் எங்களுக்கு வேணான்றவங்க இது போல் ஒரு 1/2 கப்பு புளி தண்ணியை சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு நல்லா கொதிக்க விடுங்க. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஒரு 5 நிமிஷத்தில். இப்படி நம்ம செய்யும் போது குறைவான எண்ணெயில் ஒரு ஃபேமிலிக்கே நம்ம இந்த சாதத்தை ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டவ்வை நிறுத்திட்டு சுட சுட சாதம் அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடி நான் சேர்க்க போகிறேன். நம்ம விருப்பம் போல் கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயும் உப்பு இருக்கும், அதனால் நம்ம புளி தொக்குக்கு அதுக்கு தேவையான உப்பு மட்டும்தான் சேர்த்தோம். இப்போ இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா அது ஒரு க்ரீனிஷ் கலரில் ஒரு ஹெல்தியான கருவேப்பிலை பொடி ஒரு ஈரத்தன்மையோடையும் இருக்கும். நம்ம கொஞ்சம் புளி சேர்த்துருக்கிறதுனால இப்போ சாதாரணமாக புளியோதரை செய்து கொடுக்கறதுக்கு பதில் இது போல் முருங்கைக்கீரை பொடி, ஒரு தூதுவளை பொடி, முடக்கத்தான் பொடி இப்படி சேர்த்து குழந்தைகளுக்கு நாம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம். ஒரு பெஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸாகவும் இருக்கும். செய்து பாருங்கள். இந்த கருவேப்பிலை பொடி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.